ஹாப்பி டே எவ்ரிவன். ஸோ 12th முடிச்ச எல்லாருமே இப்போ நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க எக்ஸாம் என்னன்னா, உங்க நீட்டு இல்ல கியூட்டு இந்த மாரி எக்ஸாம் தான் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதுல வந்துட்டு கியூட் எக்ஸாம் பத்தி ஆல்ரெடி நான் ஒரு பேசிக்கான வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கான ஒரு டைம் டேபிள். இதுல நெறைய கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணி தான். பட் ஸ்டில் இன்னும் ஒரு ஓவர்வியூ குடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கப்புறமா வந்துட்டு நான் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஃபார் த சப்ஜெக்ட்ஸ் நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ வித்தவுட் எனி டிலே ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வீடியோல என்னலாம் இருக்க போகுதுன்னா, எவ்ளோ டியூரேஷன், டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் எப்படி இருக்க போகுது, சில ஸ்பெசிஃபைட் சப்ஜெக்ட் லைக் மேத்ஸ் ஆர் அப்ளைட் மேத்ஸ் இந்த மாரி சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் எந்த மாரி டைப் ஆஃப் கொஸ்டின் ஆர் பேட்டர்ன் இருக்கும். அந்த மாரி எல்லா டவுட்ஸுமே நம்ம இதுல பார்க்க போலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாம் பேட்டர்ன் ஓகேவா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். 3 செக்ஷனா பிரிஞ்சிருக்கு. ஒண்ணு வந்து ஒரு செக்ஷன் ஏ, நெக்ஸ்ட் இஸ் யுவர் செக்ஷன் பி, நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் சி கரெக்ட்டா? செக்ஷன் ஏலயே நம்மளுக்கு 2 இருக்கு. தட் இஸ் யுவர் செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2. வாட் எவர் இட் இஸ் பட் எல்லாமே வந்துட்டு லாங்குவேஜ் தான் கரெக்ட்டா? ஸோ செக்ஷன் ஏனாலே உங்களுக்கு லாங்குவேஜ் தான். ஸோ இன் டோட்டல் 33 லாங்குவேஜ் நமக்கு இருக்கு செக்ஷன் ஏல. அண்ட் செக்ஷன் பி. செக்ஷன் பில நமக்கு 29 டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட். பயாலஜி, பிசிக்ஸ், அக்கவுண்டன்சி, காமர்ஸ் ரிலேட்டட் வாட் எவர் இட் இஸ் கரெக்ட்டா? ஸோ செக்ஷன் பில உங்களுக்கு டொமைன் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். நீங்க எடுக்க போற கோர்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட்ஸ் தான் நமக்கு செக்ஷன் பில இருக்கும். செக்ஷன் சி வந்துட்டு ஒண்ணே ஒண்ணு தட் இஸ் யுவர் ஜெனரல் டெஸ்ட். ஓகே. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான் 3 செக்ஷன் அண்ட் அதுல என்ன மாரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பர் சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செக்ஷன் ஏல 40 அவுட் ஆஃப் 50. அதாவது செக்ஷன் ஏல இன் டோட்டல் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் நீங்க 40 மட்டும் தான் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். 10 வில் பி யுவர் சாய்ஸ். ஓகே. சிமிலர் செக்ஷன் பிலயும் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும்? அதுலயுமே 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனா நீங்க 40 அட்டெண்ட் பண்ணா போதும். ஓகேவா? இப்போ நமக்கு செக்ஷன் ஏ, செக்ஷன் பி ரெண்டுத்துலயும் என்ன சிமிலர்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின். ரெண்டுத்துலயுமே வந்து 50 இருக்கும். நம்ம 40 அட்டெண்ட் பண்ணா போதும். ஆனா செக்ஷன் சில மட்டும் உங்களுக்கு 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல நீங்க 50 அட்டெண்ட் பண்ணணும். ஸோ வாட் எவர் சப்ஜெக்ட் யூ ஆர் சூசிங் உங்களுக்கு 10 வந்து ஆப்ஷன்ல வரும்பா. ஓகேவா? செக்ஷன் ஏலயும் செக்ஷன் பிலயும் 50 இருக்கும். நீங்க 40 அட்டெண்ட் பண்ணணும். செக்ஷன் சில மட்டும் 60 இருக்கும். அதுல 50 அட்டெண்ட் பண்ணா போதும். நவ் டியூரேஷன் ஃபார் ஈச் சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு எவ்வளோ டியூரேஷன் எவ்வளோ டைம் கொடுப்பாங்க அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏ. செக்ஷன் ஏல 45 மினிட்ஸ் கரெக்ட்டா? ஸோ மொத்தமா 50 கொஸ்டின்ல நீங்க 40 தான் அட்டன் பண்ணவே போறீங்க. ஆனா உங்களுக்கு வந்து 45 மினிட்ஸ் தருவாங்க. இது வந்து ஃபார் யுவர் செக்ஷன் ஏ. நவ் வி வில் டாக் ஆன் அபவுட் த செக்ஷன் பி. இப்போ செக்ஷன் பில மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் கொடுப்பாங்கன்னா, அதுலயும் 45 மினிட்ஸ். செக்ஷன் பில நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் இல்லையா? அதுலயுமே வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனா 40 அட்டெண்ட் பண்ணா போதும். இங்கேயுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் தட் இஸ் 45 மினிட்ஸ் தராங்க. அது மட்டுமே இல்லாம சில ஒரு டொமைன் சப்ஜெக்ட்ஸ்க்கு 60 மினிட்ஸ் இருக்கும். ஓகேவா? 60 மினிட்ஸ் ஒன்லி ஃபார் ஃபியூ டொமைன் சப்ஜெக்ட். அகைன் சொல்றேன், எல்லாத்துக்குமே 45 தான். ஆனா இங்க கீழ நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா? இதுதான் உங்களோட என்டிஏ அஃபிஷியல் வெப்சைட்லயும் இருக்கு. இந்த மாரி சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு 60 மினிட்ஸ். ஓகேவா? மத்த எல்லாத்துக்குமே 45 மினிட்ஸ் தான். கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட் நீங்க குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு அக்கவுண்டன்சி, எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேட்டிக்ஸ் பிராக்டிசஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் ஆர் அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு அண்ட் ஈவன் ஜெனரல் டெஸ்ட். ஓகே. ஜெனரல் டெஸ்ட் பத்தி பார்க்கலாம். இது எல்லாமே டொமைன் ரிலேட்டட் சப்ஜெக்ட். இதுல வந்துட்டு உங்களுக்கு 60 மினிட்ஸ் இருக்கும். மத்தபடி மீதி எல்லாத்துக்கும் எவ்வளோ நேரம்? 45 மினிட்ஸ் தான். ஸோ செக்ஷன் ஏலயும் நமக்கு 45 மினிட்ஸ், செக்ஷன் பிலயும் 45 மினிட்ஸ். சில சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் 60 தராங்க. செக்ஷன் சிக்கு வந்துட்டு 60 மினிட்ஸ் தான். ஜெனரலாவே நமக்கு 60 மினிட்ஸ் தான். அதுல வந்துட்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணுவோம்? 60 இருக்கும். நம்ம 50 அட்டெண்ட் பண்ணுவோம்ல. ஸோ இன் ஜெனரல் அதுக்கு வந்து 60 மினிட்ஸ் தராங்க. கிளியரா? எவ்வளோ கொஸ்டின்ஸ் எவ்வளோ நேரம்னு? நெக்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் டெஸ்ட் பேப்பர். மொத்தமா ஒரு பர்சன் வந்துட்டு 6 டு த மேக்ஸ் நீங்க வந்துட்டு 6 எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் இந்த கியூட்ல. இனிஷியலா முன்னாடிலாம் வந்து 10 இருந்துச்சு. ஆனா இப்போ உங்களுக்கு வந்துட்டு 6 மட்டும் தான். ஓகே. கேண்டிடேட்ஸ் மே சூஸ் அ மேக்ஸிமம் ஆஃப் 6 சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் த லாங்குவேஜ் அண்ட் ஜெனரல் டெஸ்ட் அலாங் வித் யுவர் செக்ஷன் பி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு லாங்குவேஜ்ல இருந்தும் எடுக்கலாம், செக்ஷன் பில இருந்தும் எடுக்கலாம், செக்ஷன் சில இருந்து வேணாலும் எடுக்கலாம். நீங்க எவ்வளவுதான் எடுத்தாலும் மொத்தமா வந்து உங்களோட கவுண்ட் 6 சப்ஜெக்ட் தான் இருக்கணும். சோ இது வந்துட்டு நான் ஒரு ஆப்ஷன் மாதிரி தான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த ஃபார்மட்ல தான் எடுக்கணும் எழுதுவாங்கன்னு கிடையாது. இப்போ செக்ஷன் ஏல இருந்து நீங்க 1 எடுக்கலாம், செக்ஷன் பில இருந்து 4 சப்ஜெக்ட், செக்ஷன் சில இருந்து 1. சோ இது எல்லாமே சேர்த்தா எவ்வளவு வருது? 6. சோ இன் டோட்டல் 6 வருது. அதே மாதிரி நீங்க செக்ஷன் ஏல 2, செக்ஷன் பில 3, செக்ஷன் சில 1 எடுக்கலாம். அப்படியும் இல்ல எனக்கு செக்ஷன் பிக்கு தேவையே இல்ல. நான் எழுத போற எந்த கோர்ஸுக்குமே வந்து எனக்கு ஜெனரல் டெஸ்ட் கேட்கலன்னா, நீங்க ஒரே ஒரு லாங்குவேஜ் எடுத்துட்டு ஒரே ஒரு
ஐ மீன் 5 செக்ஷன் பில இருந்து எடுக்கலாம். இப்பவும் 6 வருது கரெக்ட்டா? ஸோ இன் டோட்டல் 6 சப்ஜெக்ட் தான் மேக்ஸிமமா ஒரு பெர்சன்ல எழுத முடியும். அலாங் வித் யூர் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி அண்ட் செக்ஷன் சி. ஓகே. டவுட் இல்லையே? ஆனா, நீங்க வந்து செக்ஷன் ஏவும், செக்ஷன் சியும் வந்துட்டு சிலதெல்லாம் ஆப்ஷனலா தான் எடுத்திருப்பாங்க. பிகாஸ் அது எல்லா கோர்ஸுக்குமே அப்ளிகபிளா இருக்காது. ஓகேவா? நீங்க டொமைன்ஸ் ரிலேட்டடா போனீங்கன்னா, பிசிக்ஸ் அந்த மாரிலாம் போனீங்கன்னா, மேக்ஸிமம் ஜெனரல் டெஸ்ட்லாம் கேட்க மாட்டாங்க. பட் நீங்க அத எடுத்து வச்சுட்டீங்கன்னா, சப்போஸ் வேற ஏதோ ஒரு கோர்ஸுக்கு உங்களுக்கு கிடைச்சுச்சுன்னா கூட யூ கேன் ட்ரை. ஓகேவா? அதனால தான் ஒரு லாங்குவேஜ் அண்ட் ஒரு ஜெனரல் டெஸ்ட் வந்து மேபி உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, அத எடுக்க சொல்லுவாங்க. ஸோ சாய்ஸ் ஆஃப் டெஸ்ட் பேப்பர். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு திஸ் இஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ராக்டிசஸ். ஓகேவா? இதுக்காக பர்டிகுலரா ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பேப்பருக்குமே உங்களுக்கு ரெண்டு பார்ட் இருக்கும். ஓகே. ஒன் இஸ் யுவர் செக்ஷன் ஏ அண்ட் ஒன் இஸ் யுவர் செக்ஷன் பி. இந்த செக்ஷன் பில பி1 அண்ட் பி2. ஓகே. சப் டிவிஷன். ஸோ இந்த ரெண்டு பேப்பருக்குமே ரெண்டு ரெண்டு பார்ட் இருக்கும். தட் இஸ் யுவர் செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி. செக்ஷன் பிஏ வந்து பி1 அண்ட் பி2ன்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ செக்ஷன் ஏல என்ன இருக்கும்னா 15 கொஸ்டின்ஸ். இது வந்துட்டு எது ரெண்டுத்தையும் கவர் பண்ணும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிக் ப்ராக்டிசஸ் இது ரெண்டுத்தையுமே கவர் பண்ண மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? அண்ட் இது வந்து எல்லா கேண்டிடேட்ஸுமே கம்பல்சரியா அட்டென்ட் பண்ண மாதிரி இருக்கும். வெதர் யூ ஆர் கோயிங் டு ரைட் சிஎஸ் ஆர் ஐபி போத். ஓகே. அண்ட் இப்போ கமிங் டு செக்ஷன் பி1. இந்த செக்ஷன் பி1ல தான் 35 கொஸ்டின் ஸ்பெசிபிக் ஒன்லி ஃபார் த கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுலயும் நீங்க 25 அட்டென்ட் பண்ணா போதும். ஸோ செக்ஷன் பி2ல அப்ப என்ன இருக்கும்? செக்ஷன் பி2ல பியூர்லி ஃப்ரம் யோர் ஐம் சாரி ஐபி தட் இஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ராக்டிசஸ்ல இருக்கும். அதுலயுமே நீங்க 25 அட்டென்ட் பண்ணா போதும் அவுட் ஆஃப் 35. ஆர் வி கிளியர் வித் திஸ்? நெக்ஸ்ட் வந்து we will talk on the mathematics and applied mathematics. ஓகேவா? இதுலயுமே பாத்தீங்கன்னா சேம் ஃபார்மேட் தான்ப்பா. ஆனா கொஸ்டின்ஸ் தான் டிஃபர் ஆகும் based on the subject. இதுலயுமே வந்துட்டு டூ செக்ஷன்ஸ் இருக்கும். தட் இஸ் யுவர் செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி. செக்ஷன் பில வந்துட்டு பி1 அண்ட் பி2ன்னு டூ சப் டிவிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ செக்ஷன் ஏல என்ன கேட்பாங்க? செக்ஷன் ஏல 15 கொஸ்டின் கேட்பாங்க. அது எல்லாருமே வந்து கம்பல்சரியா அட்டென்ட் பண்ணணும். அந்த 15 கொஸ்டின் வந்துட்டு ரெண்டுமே இருக்கும். மேத்தமெட்டிக்ஸும் இருக்கும், அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸும் இருக்கும். ஓகேவா? அது ரெண்டும் கவர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு செக்ஷன் பி1ல வெறும் மேத்தமேட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அதுல 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 அட்டென்ட் பண்ணா போதும். சேம் as செக்ஷன் பி2. இதுல வெறும் அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். 35 கொடுத்திருப்பாங்க. நீங்க 25 அட்டென்ட் பண்ணா போதும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ஒரு அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லாங்குவேஜஸ். இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் டு கிவ் அன் ஓவர்வியூ நான் இங்க வந்து போட்டிருக்கேன். லாங்குவேஜஸ் வந்துட்டு செக்ஷன் ஏல உங்களுக்கு செக்ஷன் 1 செக்ஷன் 2ன்னு ரெண்டு டிவிஷன் இருக்கு. அதுல ஒண்ணுல வந்து 13 லாங்குவேஜ் இருக்கும். நெக்ஸ்ட்ல 20. ரைட். ஸோ வாட் ஆர் த 13 லாங்குவேஜஸ் அண்ட் வாட் ஆர் த 20 லாங்குவேஜஸ்? தமிழ் வந்து நமக்கு செக்ஷன் 1லயே வந்துரும். 13லயே வந்துரும். கரெக்டா? ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட். வி ஹேவ் 29 டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட். கரெக்டா? அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பிசிக்கல் எஜுகேஷன், சைக்காலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோ மெனி. ஓகே. உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுத்திருக்கீங்கன்னா வந்து நான் கம்ப்யூட்டர் தான் போவேன், பயாலஜி தான் போவேன் இல்லை. அது இல்லாமல் எவ்வளோ இருக்குன்னு நீங்க வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து எலிஜிபிளா இருந்தா யூ நீட் டு கிவ் அ ட்ரை ஃபார் அதர்ஸ் ஆல்சோ. ஓகே. இப்போ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின். எவ்வளோ கொஸ்டின் எவ்வளோ நேரம் எல்லாமே பார்த்தோம். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏல வந்துட்டு உங்களோட ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் வந்துட்டு பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு பேரா இருக்கும். அது நீங்க படிச்சுட்டு வந்து ஆன்சர் சொல்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். ஃபேக்சுவல், லிட்ரரி அண்ட் நரேட்டிவ். ஓகே. இந்த பேசேஜ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். சம்திங் வந்து ஃபேக்சுவலா இருக்கும் ஆர் லிட்ரஸி பேஸ்டு இருக்கும். லைக் எக்ஸாக்டா இந்த மாதிரி பேசேஜ் தான் சொல்ல மாட்டாங்க. பட் இட் வில் டெஸ்ட் யுவர் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இட் வில் see your vocabulary and literary aptitude. Okay. ஸ்க்ரீன் நீங்க ஃபுல்லா நான் செக்ஷன் பி. செக்ஷன் பில வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே எம்சிக்யூ பேஸ்டு தான் இருக்கும். மேக்ஸிமம் ஆஸ் பர் த என்டிஏ உங்களுக்கு வந்து கிளாஸ் 12ல இருந்து தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா எல்லாருமே 12th முடிச்சுட்டு தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் 12ல எம்சிக்யூ பேஸ்டு கொஸ்டின் பேஸ்ட் ஆன் யூர் என்சிஆர்டி ஃபார் யூர் செக்ஷன் பி. எந்த மாதிரி கொஸ்டின்ஸா இருந்தாலும் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி. நவ் செக்ஷன் சி. ஸோ செக்ஷன் சி வந்து ஜென்ரல் டெஸ்ட்ல அதுல வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ், ஜிகே கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் வேற என்னெல்லாம் இருக்கும் உங்களுக்கு பேசிக் மேக்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணி போடுற மாதிரி சில கால்குலேஷன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் ரீசனிங் இதுலயே வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மேக்ஸ் சம்பந்தமா வர கொஸ்டின் எல்லாமே 8th கிரேட் வரைக்கும் நமக்கு என்ன சொல்லி தந்தாங்களோ அதுல தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? பேஸ்ட் ஆன் த பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ்.
ஸோ செக்ஷன் சி பத்தியும் ரொம்ப பயப்பட வேணாம். ஆல்ரெடி வி ஹேவ் ஸ்டார்ட்டட் போஸ்டிங் த வீடியோ. ஸோ அத ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டொமைன் சப்ஜெக்ட்ல கூட ஏதாவது தேவைன்னா, நான் லிங்க்ல சில வீடியோஸ் குடுத்துருக்கேன். அதுல சில நோட்ஸ் இருக்கு. என்சிஇஆர்டி நான் வந்து ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருக்கேன். எனக்கு என்சிஇஆர்டி வந்து புதுசுன்னு நெனச்சீங்கன்னா, ஸ்டேட் போர்ட்ல என்ன படிச்சீங்களோ, அதான் என்சிஇஆர்டில இருக்கும். அத விடவே கம்மியா இருக்கும். ஸோ நீங்க எதுக்குமே பயப்பட வேணாம். டொமைன் சப்ஜெக்ட்லாம் ஓகேவா? அதுக்கு பயோ கெமிஸ்ட்ரிக்குலாம் நான் வந்து லிங்க் கீழ குடுத்துருக்கேன். ரிவிஷன்ஸ் வீடியோலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்தாலே ஃபுல்லா உங்களுக்கு கோ த்ரூ பண்ண ஈஸியா இருக்கும். So refer to the videos in the description. If you have any doubts, please let me know in the comment. Next, நான் உங்களுக்கு டொமைன் ஸ்பெசிஃபிக் ஒரு ஜெனரல் ட்ரேட் ஸ்பெசிஃபிக் வீடியோ போடுறேன்.